ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தை ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா, காதலிக்க நேரமில்லை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்தை யார் டேர் பண்ணி கிருத்திகா உதயநிதி அவங்க இந்த படத்தை வந்து டேர் பண்ணிக்கானே சொல்லாங்க. இந்த படத்தில் ஹீரோ பண்ணிக்க நம்ம ஜெயம் மோகன் அவங்க நடிச்சிருக்கானே சொல்லாங்க. அதே மாதிரி நித்யா மேனன் அவங்க இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் நடிச்சிருக்காங்க. வினய் மேனா நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்துடலாம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு நடக்கிற ஒரு ட்ரூவான விஷயத்தை வந்து நேரடியாக பேசின விஷயம் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதாவது டெஸ்ட் டியூப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா, நித்யா மேனன் குழந்தைய பெற்றுக்க ஆசைப்படுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க கூட அஃபென்ஸாக இருக்குது, அதை பார்த்துருவாங்க லைவில். பார்த்ததுக்கப்புறம் நம்ம இவங்க அதான் நித்யா மேனன் ஆசைப்பட்ட மாதிரி குழந்தைய வந்து டெஸ்ட் டியூப்பில் வந்து பிறந்து வளர்த்துறாங்களா வளர்த்தலையா படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதாங்க படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. ஜெயம் ரவி வந்து எப்படி சந்திக்கிறாங்கன்னு படத்தை பார்த்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக வச்சுருக்காங்க, அதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதாங்க இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லிடுறேன். அதான் நித்யா மேனன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறக்காக ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் நித்யா மேனனும் அந்த கல்யாணம்னு ஆசை இருக்கிறத விட நான் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும் அந்த ஆசையிலே தான் வாழ்ந்துட்டு இருப்பானே சொல்லாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம் கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, டெஸ்ட் டியூப்பில் குழந்தைகளை வந்து நம்ம உருவாக்கலாமா, அந்த மாதிரிலாம் ஏதோ இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா மக்கள் ஆளுகளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் அது எப்படின்னா, இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறக்காக இந்த டெஸ்ட் டியூப் மூலிமா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா மூலிமா மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி பொருந்தாதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி தான் இந்த படமும் போயிருக்குன்னே சொல்லாங்க. முக்கியமாக சொல்லணும், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில இடத்துல ரொம்பவே ஸ்லோவாக போகிற மாதிரி தாங்க இருக்குது. மியூசிக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. மியூசிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், என்னோட கருத்தாக இருக்குது. காதலிக்க நேரமில்லை படம் டைட்டில் அந்த மாதிரி படம் போச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெயம் ரவி அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் யோகி பாபோட காமெடியெல்லாம் ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, மித்த இடத்துல ஒர்க் அவுட்டே ஆகலைன்னு சொல்லாங்க. நம்ம எல்லா படத்தையும் பாசிட்டிவாக சொல்லுவோன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அப்படி கிடையாது. நமக்கு பிடிச்சாதான் நம்ம பாசிட்டிவாக பேச முடியும். எந்தெந்த இடத்துல வந்து அதாவது இது இருக்குது நமக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு இந்த ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போக போக வந்து பார்த்திங்கன்னா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு மாதிரி தாங்க படம் போச்சு. ஆனால் காதலிக்க நேரமில்லை படத்தோட டைட்டில் தகுந்த மாதிரி படம் போச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே இல்லைன்னு தாங்க சொல்லணும். ரொம்பவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. மியூசிக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ்லேயே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனை, அதாவது நம்ம ஜெயம் ரவியோட அந்த ஸ்பேம் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம நித்யா மேனனுக்கு செலுத்தியிருப்பாங்க. அதை டேரெக்டாக சொல்கிறதுக்கு இன்டேரக்டாக வரைய கடைசியாக நம்மளை வெயிட் பண்ண வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படம் ஓடும். என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் எனக்கு படம் வந்து பிடிச்சதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிடிச்சது. ஃபஸ்ட் ஹாஃப் பிடிச்சது, செகண்ட் ஹாஃப் பிடிச்சது. ஆனால் ஸ்லோவாக போனங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படி போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லாங்க. மித்தபடி படத்தில் எல்லாமே நல்ல ஒரு ட்ரூ மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை எத்தனை டைம் பார்க்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாங்க. பெண்களுக்கு உண்டான படங்கன்னே சொல்லலாம் இந்த படத்தை. ஆனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி டேரக்டாக சொன்னது வந்து நல்லா இருந்துச்சு தான் என்னோட கருத்தாக இருக்குது. நித்யா மேனனோட ஆக்டிங் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேரக்டர் கொடுத்தா நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேரக்டர் அவங்க யோசிச்சிருக்காங்க பாருங்கள். உண்மையாக அவர் வேறு லெவல்னே சொல்லலாம். மியூசிக்கில் ஏஆர் ரஹ்மான் சார் நல்லா பண்ணியிருப்பாருன்னு நல்லா எதிர்பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி இந்த படம் வந்து பழைய ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்திருந்தா கூடி இருக்கலாம். ஆனால் ஏஆர் ரஹ்மான் சார் இப்போ லேட்டஸ்ட் வந்த படத்துலலாம் பயங்கரமாக மியூசிக் போட்டிருக்காரு. பழைய படங்காட்டி நமக்கு கம்மியாக தெரியுதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காதலிக்க நேரமில்லை எத்தனை டைம் பார்க்கலாம்னு சொல்லிட்டுனா, ஃபேமிலியோட 1 டைம் வாட்சபிள் மூவி. எனக்கு வந்து இந்த படம் ஆவரேஜ் தாங்க இருந்துச்சு. நான் இந்த படத்துக்கு 5க்கு 3.5 ஸ்டார் கண்டிப்பாக கொடுப்பேங்க. இதை என்னோட ரிவ்யூ. என் ரிவ்யூ ஃபுல்லாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. ஜெயம் ரவியோட குழந்தை வந்து நம்ம நித்யா மேனன் கூட வந்துட்டு இருப்பாங்க. அது யாரோட ஸ்பேமில் வந்துச்சு எல்லாமே வந்து படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.